Hello everyone, so welcome to krlogics. So நான் உங்கள் மணி. மெயினாவே இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBPO ஸோ 19ஆம் தேதி வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு, 20ஆம் தேதி நிறைய பேத்துக்கு இருக்கு. ஆனால் எக்ஸாம் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சது. ஸோ இது வரைக்கும் வரலாற்றில் முதல் முறை அப்படின்ற மாதிரி நம்ம வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்ற அளவுக்குலாம் எக்ஸாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதை நமக்கு வந்து உணர்த்துது அப்படின்றத நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்றது அதிகமாயிருச்சு. ஸோ அப்ளை பண்ணக்கூடியவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிருச்சு. அதனால சனி ஞாயிறு வச்சா கூட பத்த முடியல அப்படின்றதுனால இப்போ 4 நாள் இப்போ SBI கிளர்க்குமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 நாள் நடந்துச்சு. அதே மாதிரி தான் SBPவும் இப்போ வந்து 4 நாள் நடக்க போகுது. ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த 10 நாள்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றத பத்தி ஒரு டீடைல் ஒரு அனலைசேஷன் தான். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அடுத்து வரக்கூடிய 10 நாட்கள்ல நீங்க என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எப்படிலாம் நீங்க மாக் டெஸ்ட் வந்து போகணும், எப்படி நீங்க எக்ஸாமை கிராக் பண்றதுக்கு ஒரு பிளானை நீங்க வகுத்துக்கொள்றது அப்படின்ற உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்குறதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோவை வந்து கிரியேட் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கிட்டத்தட்ட நிறைய இடத்த அனலைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டு தான் இந்த வீடியோவே வந்து கிரியேட் பண்ணுறேன். கண்டிப்பான முறையில் இது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBPOக்கான 10 days பிளான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆஸ்பிரண்ட்ல நிறைய டைப் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அதுல மெயினா பார்த்தீங்கன்னா ரெகுலரா டெய்லி படிக்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க. சில பேர் வந்து மெயின்ஸுக்கு மட்டும் படிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டா வந்து அந்த ஹால் டிக்கெட் வந்தோடனே ஒரு 10 daysக்கு முன்னாடி டெஸ்ட் போடுற கேட்டகரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்க அப்படி இருந்தாலும் சரி இப்படி இருந்தாலும் சரி உங்க 2 பேத்துக்குமே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டடியை வந்து 2 பார்ட்டா வந்து பிரிக்கணும். ஒரு பார்ட் 1 பார்ட் 2 அப்படி நம்ம முதல்ல ஸ்டடியை வந்து 2 பார்ட்டா பிரிச்சுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் மாக் டெஸ்ட் அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா நீங்க எவ்வளவு தூரம் வந்து பிராக்டிஸ் பண்றீங்க, எவ்வளவு மாக் டெஸ்ட் வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பான முறையில தெரிஞ்சிருக்கும் மாக் டெஸ்ட் அப்படின்றது the how much is important for cracking the exam அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதனால மாக் டெஸ்ட் அப்படின்றத நீங்க மெயினா வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாக் டெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சார் நிறைய பேருக்கு ஒரு டைப்பா ஒரு இது இருக்கும். சார் நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஆலிபோர்ட்ல மட்டும் தான் சார் வச்சிருக்கேன், நான் டெஸ்ட் புக்ல மட்டும் தான் சார் வச்சிருக்கேன், அது இனாஃபா அப்படின்னா இந்த 10 daysக்கு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண வேணாம் என்னைய பொறுத்தளவுக்கு. பட் ஆனா இனிமேல் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ மினிமம் வந்து ஒரு 2 மார்க் டெஸ்டாவது நீங்க வந்து வாங்கி வச்சுக்கணும். 2 சைட்டாவது நீங்க யூஸ் பண்ணணும். கண்டிப்பான முறையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க 2 சைட்டை வந்து யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல அப்படின்னா இப்ப சும்மா சொல்லுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து ஆலிபோர்டில் போகிறோம்னு வச்சுக்கலேன். ஆலிபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு கொஞ்சம் ஒரு மாதிரி ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக நல்லா இருக்கும். அதே மாதிரி ரீசனிங் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவே நான் அடா 247 போகிறேன் அப்படின்னா இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து மற்ற மார்க் டெஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே நான் டெஸ்ட் புக்கில் போடுறேன் அப்படின்னாலுமே எனக்கு வந்து ஒரு செஷன் வந்து நல்லா இருக்கும். அப்போ ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செஷன் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு பார்க்குறப்ப இப்போ ஒரு நாளைக்கு 3 மார்க் டெஸ்ட் வந்து ஒவ்வொரு சைட்டில் போய் போடும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். உங்களுக்கு டிஃப்ரெண்டா நீங்க யோசிக்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வரும். இது ஏன் அப்படின்னா இப்ப நிறைய ஸ்லாட் வந்து நடக்குதுல்ல. சோ ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 ஸ்லாட் 3 நடக்குதுல்ல. அப்போ ஒவ்வொரு ஸ்லாட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதுல்ல. அப்ப நம்ம இந்த மாதிரி போடும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த இது போட்டா இப்படி அட்டெண்ட் பண்ணும், இந்த இது போனா இந்த இது அட்டெண்ட் பண்ணும். அப்ப நீங்க ரியல் மார்க் போடும்போதும் ஓகே இப்ப 3rd ஸ்லாட் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க போட பழகிடுவீங்க. புரியுதா? அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து வரையறைப்படுத்துறது. சரியா? இப்போ இது மாதிரி மாக் டெஸ்ட் வந்து எடுக்க பழகிக்கோங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் சைட்ஸ்ல வந்து போடுங்க. இந்த மாக் டெஸ்ட் அனலைசேஷன் அப்படின்றது வந்து மினிமம் டைம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 1 hour ஆச்சும் நீங்க வந்து மினிமம் டைம் வந்து கொடுத்துக்கோங்க. இன்னொன்று மெயினா நான் வந்து சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்ப ஐ மீன் 1 மணி ஸ்லாட்லாம் இருக்காங்கல்ல, தயவு செய்து நீ 1 மணிக்கு உட்காந்து இந்த 10 நாள் டெஸ்ட்டை போட்டு பார்த்துரு. ஏன்னா 1 மணிக்கு அப்படின்றது வந்து அப்படியே ஒரு தூக்கத்தை அப்படியே நமக்கு ஒரு கிளப்பி விடுற ஒரு டைம் தான் இந்த 1 o'clock டைம். அதே மாதிரி தான் ஈவினிங் ஸ்லாட்டும். மார்னிங் ஸ்லாட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய ஸ்லாட் டைம் என்னவோ அந்த டைம்ல ஒரு கண்டிப்பான முறையில் ஒரு மாக் டெஸ்ட் வந்து போடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மாக் டெஸ்ட் வந்து எப்போ போடணும்? 2 மாக் டெஸ்ட் இருக்குன்னா ஒரு மாக் டெஸ்ட் வந்து உங்களுடைய ஸ்லாட் டைம்ல நீங்க போடணும். இன்னொரு மாக் டெஸ்ட் எப்போ போடணும் அப்படின்னா நீங்க ஒரு என்ன சொல்ல போனா ஒரு எப்படின்னா ஒரு அன்சாச்சுரேட்டடா இருப்பீங்களா. ஐ மீன் என்ன சொல்ல போனா
ஒரு மாதிரியான டைம்ல போடுங்க. எப்படின்னா எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சுட்டு இந்த டைம்ல என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு டைம் இருக்கும்ல, அப்போ நீங்க போடுங்க. அப்போ உங்க மைண்ட் எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கடுப்பா இருப்பீங்க, அப்போ போட்டு பாருங்க. அப்போ நீங்க அந்த டைம் ஆஃப் இதுல வந்து உங்களோட மைண்ட் வந்து மோக் டெஸ்ட்டுக்குள்ள வருதா அப்படின்றத நீங்க செக் பண்ணலாம். ஆனா கண்டிப்பான முறையில நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவ்யூ எடுத்து பார்க்கணும். அனலைசேஷன், ஃபுல் அனலைசேஷன் வந்து பண்ணி பார்க்கணும். இது எப்படி பண்றது தெரியல அப்படின்னு பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா என்னை இன்ஸ்டால வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. master_money அப்படின்றத இன்ஸ்டாகிராம் ஐடி நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க மார்க் டெஸ்டோட இதை எனக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் கூட உங்களுக்கு வந்து பார்த்து சொல்றேன். இதான் மார்க் டெஸ்டோட பார்ட். இப்படி மார்க் டெஸ்ட் வந்து எடுக்க போறோம். பர் டேக்கு அட்லீஸ்ட் 2 எடுக்கணும். நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கணும், பிரச்சனையே கிடையாது. அதுக்கடுத்து பார்ட் 1. பார்ட் 2 என்ன பண்ண போறோம் அப்படின்னா வீக் ஏரியா கவரிங் அப்படின்னு இருக்கு. இந்த வீக் ஏரியா கவரிங் அப்படின்றத நான் என்ன பண்ண போறேன், இப்போ என்ன 7ஆம் தேதி 6ஆம் தேதி ஆகுது, எனக்கு வந்து 14ஆம் தேதி. ஸோ 10 நாள் தான் எனக்கு கேப்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த வீக் ஏரியா கவரிங் அப்படின்றதுல நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் இது. ஆப்டிடியூடா, ரீசனிங்கா? கிடையவே கிடையாது. இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து அதிகமா உங்களுக்கு தெரியும், நான் வந்து பேரா ஜம்பில் கொஞ்சம் வீக்கா இருக்கேன், நான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வீக்கா இருக்கேன், நான் ஃபில்லர்ஸ்ல வீக்கா இருக்கேன் அப்படின்றத போட்டு பாருங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை நீங்க ஆப்டிடியூடோ ரீசனிங்களோ செய்ய வேண்டாம். ஏன்னா நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சு குழம்பிக்காதீங்க. இந்த 10 டேஸ்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது இப்போ வந்து எக்ஸ்பேஸ்டு சம்லாம் அப்ளிகேஷன் நீங்க போட்டு பாக்குறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பேஸ்டு சம் வந்துச்சு, அந்த டைம்ல என்னால போட முடியலன்னா என்ன பண்ணுவீங்க, வேஸ்ட் தானே, விட்டுருவீங்க. பட் ஆனா இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ரீசனிங் பிரச்சனையே கிடையாது. ரீசனிங்ல வீக் ஏரியா ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆப்டிடியூட் நீங்க போட்டு பார்க்கணும். சிம்பிளிஃபிகேஷன் அதிகமா போட்டு பாருங்க. ஓரளவுக்கு டிஏ அதிகமா பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 10 டேஸ்ல பிராக்டிஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது, நான் போட வேணாம்னு சொல்ல. பட் இப்போ போயிட்டு எக்ஸ் பேஸ்டு சம்மு படிக்கிறது, இப்போ பேஸ்ட் போயிட்டு இந்த ஸ்பைடர் பேஸ்டு டிஏ படிக்கிறது, அதை இந்த டைம்ல தயவு செய்து பண்ணாதீங்க. இந்த டைம் நீங்க ரிலாக்ஸ்டா உங்க வீக் ஏரியாஸ் வந்து இங்கிலீஷ்லயோ மற்றபடி ஈஸியான சப்ஜெக்ட் எதுவோ அதுல நிறைய பிராக்டிஸ் வந்து நிறைய கொடுங்க. உங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியாவை இன்னும் அதிகமா பிராக்டிஸ் வந்து கொடுத்து அதை இன்னும் ஸ்பீடா போடுற மாதிரியான ஒரு ஐடியா கொண்டு வந்துருங்க. சரிங்களா? இது மெயினா பண்ணணும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணக்கூடாதுன்றத சொல்லிடுறேன். இது பண்ண வேண்டியது. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, ஸோ நம்மளால என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா நர்வஸ். ஐயோ எக்ஸாம் வந்துருச்சு, நம்ம மார்க் டெஸ்ட்ல இவ்வளோ மார்க் எடுத்தா மட்டும் தான் நம்ம பாஸ் ஆக முடியும் அப்படின்னு நீங்களா உங்களுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் வந்து செட் பண்ணிக்காதீங்க தயவுசெய்து. இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில மார்க் வந்து லோவான மார்க் தான் வரும். உடனே லோவான மார்க்கை வந்து பார்த்தோன்னே நம்ம வந்து அப்படியே டிப்ரெஸ் போயிடும். ஐயோ மார்க்கே வரலையே, வேகன்சி கம்மியே, போன வருஷத்தோட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2000 வேகன்சி தான் இருக்கு, போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒரு 20% ஆஃப் த வேகன்சி வந்து கம்மியா இருக்கு, அப்போ நம்ம என்ன சார் பண்றது, இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணும். தயவு செய்து இப்போ மார்க் டெஸ்ட்ல உங்களுக்கு லோயர் மார்க் வருது அப்படின்னா நீங்க மனசுக்குள்ள ஒரு பயத்தோட டெஸ்ட் போடுறீங்கன்னு அர்த்தம். சரியா? பயத்தை தூக்கி எரிஞ்சிருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த பயத்தோட நீங்க போட்டு இது வந்து என்ன சொல்ல அப்படின்னா இப்படி நினைப்பாங்க, லைஃப் இஸ் அ சர்வைவல், நான் இந்த டைம் வந்து கண்டிப்பாக கிராக் பண்ணி ஆகணும், நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே டிப்ரெஸ் பண்ணிக்காதீங்க. நான் இவ்வளோ நாள் படிச்சிருக்கேன்ப்பா, நான் போய் கண்டிப்பாக அடிப்பேன், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். அப்படின்ற மைண்ட் செட்ல இப்ப இருந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதனால லோ மார்க் வந்துச்சுன்னா நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப என்ன பண்ண தெரியுமா, டப்புனு ஒரு மெமரி பேஸ்ட் எடுத்து போட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான். அப்படியே ஒரு மார்க் அப்படியே ஹை கொடுக்கும் பாத்தீங்களா, அப்ப அப்படியே நமக்கு ஒரு பட்டர்ஃப்ளை அப்படியே மனசுக்குள்ள ஜிகுன்னு பறக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் லோயர் மார்க் வருதுன்னா டிப்ரெஸ் ஆகாதீங்க. இந்த டைம்ல போட்டுக்கிட்டு நீங்களே உங்களை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நம்மளே எப்படி காம்ப்ளிகேட் பண்றது அப்படின்னா இந்த டைம்ல போயிட்டு ஃப்ரெண்டோட மார்க் டெஸ்ட்டை வந்து கேட்கறது, என்னடா நீ எவ்வளோ மார்க் எடுத்த, இல்லை மாப்பிள்ள நான் வந்து கம்மியான மார்க் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா. பட் ஆனால் சரியாம்மா அவனே அத்தனை வருஷம் படிக்கிறான் நம்ம மாப்பிள்ள, அவனே கம்மியான மார்க் தான் எடுத்த, அப்போ நம்ம கம்மியான மார்க் வந்தா என்னையா அப்படின்றது. இந்த டைம்ல போய்கிட்டு இங்கிலீஷ்லாம் எனக்கு வரவே மாட்டேங்குதுடா, நான் இப்போ எடிட்டோரியல் படிக்கணுமாடா அப்படின்னு டெய்லி உட்காந்து எடிட்டோரியல் படிச்சுட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. படிங்க, எடிட்டோரியல் இப்பயும் படிங்க, தப்பு கிடையாது. பட் ஆனால் அந்த மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்க மார்க்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கேங்கோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. இதுதான் அடுத்து நான் சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமானது. டோன்ட் கம்பேர். இந்த டைம்ல நீங்க யாரோடையுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷா இருங்க. நான் ஒரு பிகினர் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? இது நீங்க பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த 10 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் நல்லா எடுத்து பாருங்க. ஸோ உங்களுக்கு மார்க் டெஸ்ட் அப்படிங்கும்போது நீங்க எந்த சைட் வேணாலும் இந்த டைம்ல வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க
நீங்க ஹாலிவுட் போட்டாலும் சரி, அடா போட்டாலும் சரி, டெக்ஸ்ட் புக் போட்டாலும் சரி, எதுல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. எனக்கு வந்து ஹாலிவுட் போட்டா கான்ஃபிடென்ட் இருக்கா? எஸ், கோ வித் தட். ஸோ எனக்கு டெக்ஸ்ட் புக் போட்டா எனக்கு நல்லா இருக்கு சார். அப்பனா நீங்க எந்த சைட்ல போட்டா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்குதோ அந்த சைட்ல நீங்க வந்து டெஸ்ட்டுகளை போட்டு பாருங்க. அந்த டெஸ்ட் அனலைசேஷன்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மாஸ்டர் டிஸ்கோர் மணி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் முறையில் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து இன்டர்வியூ கோர்ஸும் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க SBI போனாலுமே இப்போ கூட இன்டர்வியூ கூட அட்டென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி SBJ அண்ட் SBI PUக்கான மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸும் நம்ம ஆப்ல வந்து போயிட்டு இருக்கு. ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ரீசனிங் செஷன் நம்ம நல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம். நிறைய ஃபீட்பேக் வருது. அதுக்கும் வந்து சப்போர்ட் கொடுங்க மக்களே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான அப்டேட்டட் வீடியோல உங்களே வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி. தேங்க்யூ ஸோ மச். டாடா பை பை மக்களே.